தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இந்த நாளில் கூட நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்றால் மன உறுதி. ரூத்துடைய மன உறுதியை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ரூத் ஒரு அந்நிய பெண்ணாக இருந்தாலும் அவள் மன உறுதியாக இருந்தாள். தேவனுடைய அன்பில் மன உறுதியாக இருந்தாள். 2 சகோதரிகள், ரூத் ஓர்பாலும். ஓர்பால் தன் மாமியாரை முத்தமிட்டு கடந்து சென்றாள். ஆனால் ரூத் அப்படி அல்ல. தன் தேவனுடைய அன்பை பின்பற்றினதுனால, பற்றி கொண்டதுனால அவள் மன உறுதியாக தன் மாமியாரோடே அவள் கடந்து வந்தாள். இந்த நாளிலும் நாமும் கூட சில நேரங்களில் தேவனுடைய அன்பை பற்றி கொண்டிருக்கிறோம். சில சூழ்நிலைகள் நமக்கு எதிர்மாறாக வரும்போது நாம் மன உறுதியாக இருப்பதை விட்டு விடுகிறோம். அப்படி அல்ல, நம்முடைய எந்த விதமான சூழ்நிலைகள் நமக்கு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், பாடுகள் இருந்தாலும் நாம் தேவனிடத்தில் மன உறுதியாக இருப்போம். அவரை பின்பற்றுவதிலே நாம் மன உறுதியாக இருந்தால் கர்த்தர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். ரூத்துடைய வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்த தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் நன்மைகளை கர்த்தர் தருவார். நாம் மன உறுதியாக இருப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.